வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்த புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இப்பகுதி 40 உற்பத்தி காண்டம் 20 தாரகன் வதைப்படலம் திருவிருத்தங்கள் 151 முதல் 203 வரை உள்ள திருவிருத்தங்களை தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம். வந்து அங்கு 2 சரமும் பட மாயை மைந்தன் தந்தங்கள் கையோடு இரலோடும் தளர்ச்சி எய்தி முந்தும் கணை 1000 தன்னை முனிந்து தூண்டி கந்தன் தடம் தேர்த்துவசங் துகள் கண்டு நின்றான். மல்லல் கொடி இற்றது கண்டு மரம் கொள் வெய்யோம் வில்லைக்கணை 4 2ஆல் நிலம் மீது வீட்டி தொல்லைக் கனலின் கணை 1000 தூண்டி அன்னோன் செல்லுற்றதின் தேர் பறி பாகொடு சிந்தி நின்றான். வேறங்கு ஒரு தேர்மிசை ஏறி ஓர் வில்லை வாங்கி 105 இரு தேவி சிகந்தனை நொய்தின் ஏவி மாறியின்றி வைகும் பரமன் வடிவான செவ்வேள் ஏறு தடம் தேர்வலவன் புயத்தி எய்த உய்த்தான். வென்றோர் புகழும் குமரன் வியன் தேர்கடாவிச் சென்றோன் வருத்தம் தெரிந்து 1000 தீயவாளி வன்றோன் முகத்தாரகன் நெற்றியுள் மன்ன உய்ப்ப பொன் தோய் தனது தடன் தேரில் புலம்பி வீழ்ந்தான். வீழ்வுற்றிடலும் விழு செம்புனல் வெள்ளமிக்கே தாழ்வுற்ற பாரில் புகுந்தே புடை சார்தலுற்ற பாழிக்கடலில் பரிமாமுகம் பட்ட செந்தி சூழிக்களிற்றின் வதனத்தினும் தோன்றும் என்ன மன்னாகிய தாரகன் அங்கண் மயங்கி வீழ அண்ணான் தனது படை வீரர் அதனை நோக்கி கொன்னார் சினம் கொண்டு அடுபோரைக் குறித்து நம்பன் தொன்னாள் உதவும் திரள் மைந்தனைச் சூழ்ந்து கொண்டார். சூலம் திகிரிப்படை தோமரம் துய்ய பிண்டி பாலம் சுடர்வேல் எழுநாஞ்சில் பகழி தண்டம் ஆலம் கணையம் குலிச ஆயுதம் ஆதியாக வேலும் படைகள் பொழிந்து ஆர்த்தனர் எங்கும் ஈண்டி. கருத்தான் அவர் தம் செயல் கண்டு தன் கார்முகத்தை நிறுத்தா வளையாக்கணை மாமழை நீட உய்த்து மறுத்தான் உடைய கொடும் தானவர் வாகை சிந்தி அறுத்தான் விடுதொல் படையாவையும் ஆடல் வேலோன் வெய்தாகிய தீன்கணை மாறி விசாகன் மீட்டும் பெய்தான் அவுணர் முடி தன்னை பிறங்கு மார்பை துய்த்தான் ஒரு வாயினை அங்கையை தோளை தாளை கொய்தான் குருதிக்கடல் எங்கனும் கொண்டது அன்றே குருதிக்கடல் எங்கனும் கொண்டது அன்றே. வில்லோர் பரவும் திரள் வேலவன் வெய்ய கோலால் அல்லோடிய தீய மனத்தானவராயினோரில் பல்லோர் இறந்தார் குருதிக்கடல் பாய்ந்து நீந்தி சில்லோர்கள் தத்தம் உயிர் கொண்டு சிதைந்து போனார். மைக்கார் சிவந்தது என்னும் தாரகன் மையல் நீங்கி அக்காலை தன்னில் எழுந்தே அயல் போற்றி நின்று தொக்கார் தமையாரையும் காண்கிலன் துன்பமேதி நக்கான் அவர்தம் செயல் கண்டு நவிரல் உற்றான். செய்யவார் சடை ஈசன் நல்கிய சிறுவனிங்கு ஒருவன் பொற கையிழந்து முகத்தின் ஊடு கவின்கொள் கோடும் இழந்தனன் மையல் எழுதி விழுந்தனன் பொறும் துவலிய தானையும் ஆண்டன ஐய வீங்கு ஒரு தமியன் நின்றனன் அழகிதால் எனது ஆண்மையே. தாவில் வெம்சிலை வன்மை கொண்டு சரங்கள் எண்ணில தூண்டியே மேவலான் இவன் உயிர் குடிப்பதும் வெல்லுகின்றதும் அறியதால் தேவர் மாப்படை தொடுவன் இங்கு இனி என்று சிந்தனை செய்து பின் ஏவரும் புகழ் தாரகாசுரன் இணைய செய்கை இயற்றினான். அடலரினான் முகநாதி வானவப்படையினை யாவையும் பவஞ்செய் தாரகன் விடவிட வந்தவை வெறுவி மேலையோன் புடைதனில் ஒடுங்கியே போற்றி நின்றவே. செங்கண் மாலையன் முதற்றேவர் மாப்படை துங்கமொடேகியே துளங்கி வேலுடை புங்கவன் பாங்கரி போற்றி நிற்றலும் அங்கது கண்டனன் அவுணர் மன்னவன். ஒருவினன் அகந்தையை உள்ளம் ஓர் இறை பெருவினன் விம்மிதம் மிகவும் எய்தினான் எரிக்கல்லுள் விழியினன் இவனை வென்றிடல் அறியது போலும் என்று அகத்தில் உன்னினான். பாங்கரின் மாது உடைப் பரமன் தொல்படை இங்கினி விடுதும் என்று எண்ணி அப்படை வாங்கினன் அருச்சுனை மனத்தினால் ஆற்றினன் ஓங்கி இரும் சினமுடன் ஒல்லை ஏவினான். சங்கரன் தொல்படை தருகண்ணாலமும் புங்கவர் படைகளும் பூத ராசியும் அங்கத நிறைகளும் அளப்பில் சூலமும் வெங்கனல் ஈட்டமும் விதித்துச் சென்றதே.
கலைகுலாம் பிறைமுடிக் கடவுள் மாப்படை அலகிலா உயிர்களும் அண்டம் யாவையும் உலை குறாது அலமர உறுத்துச் சேரலும் இலைகுலா மயில் உடையந்தை நோக்கினான். கந்தவேளனையது கண்டு தந்தையைச் சிந்தையில் உன்னிவோர் செங்கை நீட்டியே அந்தவெம் படையினை அருளில் பற்றினான் தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே. நெற்றியில் விழி உடை நிமலன் காதலன் பற்றிய படையினைப் பாணி சேர்த்தினான் மற்ற அது தாரகவலியன் கண்புரியே இற்றது நம் திரு இனி என்று ஏங்கினான். தேவர்கள் தேவனார் தெய்வத் தொல்படை ஏவினன் அதனையும் எதிர்ந்து பற்றினான். மூயிரு முகம் உடை முதல்வன் வன்மையை நாவினில் ஒருவரால் நவினல் பாலதோ. ஆயினும் அரண்மகன் அறத்தின் போரலால் தீயது ஓர் கைதவச் செருதுவ துன்னலான். மாயைகளாற்றியே மறைந்து நின்று நான் ஏயனை இயற்றுவன் அமரென்று எண்ணினான். கையனும் இவ்வகை கருத்தினில் உன்னியே ஓய் எனவே கிரவுஞ்ச வெற்பின் முன் வையமுடி ஏகினி வல்ல மாயைகள் செய்குதி செய்குதி என்று செப்பினான். செப்பிய இருவரை கிரவுஞ்சம் திகழ்வுரு மாயையின் நிகழ் உன்னி முப்புற வகை பல என நிற்ப முரணு உரு தாரக முதல்வன் தான் அப்புற நிருதர்கள் என நின்றான் அகல்வரை பல பல முகிலாக ஒப்பரு சூரனது இளையோனும் உறும் என அவை இடை உலவு உற்றான். வேலைகள் உருவினை வரை கொள்ள விஷயமது உடையது ஓர் அசுரேசன் காலமது இறுதியில் உலகு உண்ணும் கனை ஒலி அனல்கள் என நின்றான். சீலமின் முதுகிரி நெடு நேமித் திருவரை சூழ்தருமிருளாக மால்கரி முகமுழா உணத்தான் வரை அறுபாரிட நிறையானான். இந்திரன் முதலுள சுரர் வைகும் ஏழுடன் ஒரு திசை வேழம் போல் அந்த நெடுங்கிரி வரலோடும் அருகினில் உருகுலகிரியாகித் தந்தியின் முகமுழா உணன்தான் சடசட முதிரொலியுடன் வந்தான். முந்திய தந்தமதுருமாறி முறை முறை நின்றதோர் திறனே போல் வாயுவின் உரு என மலை செல்ல மதகிரி முகமுள்ள பதகன்தான் தேயுவின் உரியன வரல் உற்றான். திரியவும் நெடுவரை விரைவோடும் காய்கனல் உகு நெகிழிகள் ஆகி ககனமது இடை உரமிடை காலை 1000 கோடி வெய்யவரே போல் அலமரல் உற்றனர் அறம் இல்லான். அவ்வகை தாரகன் வரையோடும் அளவரு மாயையின் வடிவு எய்தி எவ்விடையும் செறிதரல் ஓடும் எம்பெருமானவன் இவை காணா தெவ்வலி கொண்டு உறும் இவன் ஆவி சிந்துவன் என்று உள்ளம் விசை கொண்டே கைவருவேல் படைத்தனை நோக்கி இணையன சில மொழிக்கழறுற்றான். தாரகன் என்பது ஓர் பேரோனை சஞ்சலமுறு கிரௌஞ்சத்தை ஓர் இறை செல்லும் முன் உடல் கீறி உள் உயிர் உண்டு புறத்து ஏகிப் பார் இடர் தம்மை இலக்கத்து 9 உரைக்கின்ற வீரரை மீட்டி இவன் வருக என்றே வேல்படை தன்னை விடுத்திட்டான். சேயவன் விட்டிடு தனிவை வேல் செருமுயல் தாரகன் வரையோடும் ஆயிடை செய்த புணர்ப்பெல்லாம் அகிலமும் அழிதரு பொழுதின் கண் மாயையினாகிய உலகெங்கும் மலிதரும் உயிர்களும் மதிசூடும் தூயவன் விழியழல் சுடுமா போல் துண்ணென அட்டது சுரர் போற்ற. அரண் தரு கழல் கால் ஐயன் அருமுகத்து எழுந்த சீற்றம் திரண்டு ஒரு வடுவின் வேராய்ச் சென்றதே எனவு 4 முரண் தரு தடம் தோள் அண்ணல் முத்தலை படைத்த சூலம் 2 ஒரு படையாய் வந்தது என்னவும் ஏகிற்று அவ்வேல். முடித்திடல் அரிய மாய மூரி நீர்க்கடலை வற்ற குடித்திடுகின்ற செவ்வேல் கூற்றம் வந்திடுதல் ஓடும் தடித்திடும் எயிற்று பேழ்வாய் தாரகன் இதனைப் பற்றி உடித்திடுகிற்பேன் என்னா ஒல் உறுத்து வந்தான். அச்சமோர் சிறிதுமில்லா அவனர்கோன் உவனன் மேல் செல் நச்சு அரவு எனச் சீறி நடுகளும் அவன் மார்பு எனும் வச்சிரவரையின் மீது வான்புறும் ஏறியுற்று என்ன செச்சயம் தெரியல் வீரன் செலுத்தும் வேல் பட்டதன்றே. தாரகன் மார்பம் என்னும் தடம் பெருவரையைக் கீண்டு சீரிய கிரவுஞ்சத்தில் சேர்ந்து பட்டு உருவிச் சென்று வீரமும் புகழும் கொண்டு விளங்கியது என்ன அங்கட் சோரியும் துகளும் ஆடித் துண்யென மீண்டது அன்றே. மீண்டிடு சீற்ற வைவேல் வெற்பினுள் துஞ்சுகின்ற ஆண்தகை வீரர் தம்மை ஆயிடை எழுப்பிவான் போய் மாண்தகு கங்கை தோய்ந்து வாலிய வடிவாய் ஐயன் தூண்டிய கரத்தில் வந்து தொன்மை போல் இருந்தது அம்மா. தண்டம் அது இயற்றும் கூர்வேல் தாரக அவுணன் மார்பும் பண்டு உளவரையும் பட்டுப் பறிந்த பேரோசை கேளா விண்டது ஞாலம் என்பார் வெடித்தது மேரு என்பார் அண்டம் அது உடைந்தது என்பார் ஆயினர் அகிலத்து உள்ளோர்
வடித்ததை அன்ன கூர்வேல் மார்பை ஊடு அறுத்துச் செல்லத் தடித்திடுகின்ற யாக்கை தாரகன் அனந்த கோடி இடித்தொகை என்ன ஆர்த்திட்டு எம்மென எழுந்து துள்ளிப் படித்தலம் தன்னில் வீழ்ந்து பதை பதைத்து ஆவி விட்டான். தடவரை அணைய மொயம்பில் தாரகன் வேலால் பட்டு புடவியில் வீழா நின்றான் பொள்ளென வானில் துள்ளி கடல் உடைந்து என்ன ஆர்க்கும் காலையில் கலக்கம் எய்தி உடுகணம் உதிர்ந்தது அஞ்சி ஓடினன் இரவி என்போன். தளர்ந்திடல் இல்லா வீரத் தாரகன் பட்டு வானில் கிளர்ந்தனன் வீழும் எல்லை கீழ் ஒரு பிலமும் பாரும் பிளந்தன வரைகள் யாவும் பிதிர்ந்தன அதிர்ந்தது அண்டம் உளம் தடுமாறி ஓலிட்டு ஓடின திசையில் யானை. தன்னழி சிறிதும் இல்லா தாரகன் கிளர்ந்து வான் போய் மண்ணிடை மறிந்த தன்மை வன் சிறை இழந்த நாளில் திண்ணியமேறு என்னும் செல்லலாம் கொல் என்று உன்னி விண்ணிடை எழுந்து வல்லே வீழ்ந்ததே போலும் அன்றே. வெற்றியது ஆகும் கூர்வேல் வெற்பினை அட்டகாலை செற்றிய பூழி ஈட்டம் சிதறிய பொறிகள் எங்கும் பற்றிய புகையும் வந்து பரந்தன கரந்த தண்டம் பற்றிய கடல்கள் வானில் கங்கையும் வரந்தது அன்றே. சிறந்திடுமாய வெற்பைத் திருக்கைவேல் பொடித்த காலை பிறந்திடுகின்ற தீயை தீயெனப் பேசலாமோ அறிந்தவர் தெரியில் குன்றம் அவுணனாகையினான் மெய்யில் உறைந்திடு குருதி துள்ளி உகுத்தவாறாகுமன்றே. யான் உற்ற குன்றம் தன்னை எறிந்தனன் என்று செவ்வேள் தான் உற்ற நதியை வந்து தடிந்ததே என்ன வெற்பில் ஊனுற்ற நெடுவேல் பாய உதித்திடும் பொறியின் ஈட்டம் வானுற்ற கங்கை குக்கு வரந்திடுவித்தது அன்றே. திரளுடை நெடுவேலட்ட சிலம்பினில் சிதறித் தோன்றும் பொறிகளும் துகளும் ஆர்ப்பும் பொள்ளெனச் செறிந்த தன்மை மறிகடல் முழுதும் அம்கண் வடவையும் அடைந்தொன்றாகி இறுதியில் உலகம் கொள்ள எழுந்தது போலும் மாதோ. தந்தியின் வதனம் கொண்ட தாரக அவுணன் மார்பில் சிந்துரு குருதிச் செந்நீர் திரை பொருது அலைத்து வீசி அந்தமில் நீத்தமாகி அயில்படை அட்ட குன்றில் வந்திடு பூழை புக்கு மறிகடல் மடுத்ததன்றே. விட்டவேல் மீண்டு கந்தவேல் கரத்திருப்பத்தியோன் பட்டதும் வெற்புமாய்ந்த பான்மையும் அவுணர் யாரும் கெட்டதும் நோக்கி மாலும் கேழ்கிளர் கமலத்தேவும் முட்டுயில் ஆகமத்தின் வேந்தும் முனிவரும் சுரரும் ஆர்த்தார். ஆடினர் குமரர் போற்றியம் கைகள் உச்சி மீது சூடினர் தன் பூமாரி தூர்த்தனர் அவனைச் சூழ்ந்து பாடினர் தொழுது முன்னம் பன்முறை பணிந்து நின்றார் ஈடிய உவகை என்னும் நெடும் கடல் ஆழும் நீரார். ஆங்கது காலை தன்னில் அளப்பிலா மாயை வல்ல ஓங்கல திறப்ப அங்கண் உறங்கிய வீரரெல்லாம் தீங்குரு மையல் நீங்கிக் கதுமெனச் சென்று செவ்வேள் பூங்கழல் வணங்கி நின்று போற்றியே புடையின் நின்றார். வார் உரு கழல் கால் வீரவாகுவே முதலா உள்ள வீரர்கள் தம்மை எல்லாம் வேலுடைக் கடவுள் நோக்கி தாரகன் வரை உள்பட்டுத் தகும் உணர்வு இன்றி நீவிர் ஆறு நொந்தீர்கள் போலும் மாயை ஊடு அழுந்தி என்றான். செய்யவன் இணையவாறு சீரருள் புரிய வீரர் ஐயனின் அருளுண்டாக அடியம் ஊறு அடைவது உண்டோ மையலோடு உறங்குவார் போல் மருவும் இன்புற்றது அன்றி வெய்யதோர் கிரிமாயத்தால் மெலிந்து இளம் எறையும் என்றார். என்றலும் வீர மொயம்பின் ஏந்தலை விழித்துச் செவ்வேள் வென்றிகொள் சூரன் பின்னோன் விட்டிடத்தான் முற்கொண்ட வன்றிரற்படையின் வேந்தை மற்றவன் கரத்தின் நல்கி நன்றிது போற்றுகின்றேன் நவின்று நல்லருள் புரிந்தான். தாரகன் போரில் துஞ்சும் சாரதர் தம்மை எல்லாம் ஆறு நீர் எழுதீர் என்ன அவரெல்லாம் எழவே செய்து பாரிடவனிகம் சூழ பண்ணவர் பரவல் செய்ய சீரிய வயவர் ஈண்டச் செருநிலம் மகன்றான் செவ்வேள். மீண்டும் பகுதி 41 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.